இங்க ஒருத்தங்க உண்டுங்க. இவங்க வந்து நம்மள்ட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க. கிழங்கு விற்கிறாரு அவரு கிழங்கு இருக்கு. ஹாய். ஓகே. சரி வருவோம் கண்டிப்பா. எவ்வளோ ரூபா கிழங்கு? 100 ரூபா. சரி. இந்த மாதிரி இடத்துல நீங்க கப்பிள்ஸோட வரணும். அங்கே பார்க் எல்லாம் கட்டி வச்சிருக்கு. தெரியாது உங்களுக்கு, நான் அங்க போய் காட்டி வரேன் மேல. இங்க வியூ நல்லா இருக்கும். அப்புறம் இல்ல இந்த ரீல்ஸ் பண்ணா அதுவும் நல்லா இருக்கும். இல்ல நடந்து போகும்போது சூப்பரா இங்க பாத்தீங்களா பேக்ரவுண்ட், அந்த ஹில்ஸ் பேக்ரவுண்ட் வந்து செமையா இருக்கு. இங்க ஒருத்தங்க உண்டுங்க. இவங்க வந்து நம்மள்ட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க. கிழங்கு விற்கிறாரு அவரு கிழங்கு இருக்கு. ஹாய். ஓகே. சரி வருவோம் கண்டிப்பா. எவ்வளோ ரூபா கிழங்கு? 100 ரூபா. சரி சரி பாய். ஓகே தாதா. இருங்க, ஒரு டாட்டா காட்டுங்க. ஓகே ஓகே பாய். நிஜமாவே இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாரு. இங்க இந்த காட்டுல உள்ள எல்லா இதுவுமே பத்தி ஷேர் பண்ணாரு. நடந்த நல்லது கெட்டது அந்த மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணாரு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு இவங்ககிட்ட பேசினது. இப்போ அவர் வந்து பெரிய பிஸ்னஸ் மேனுங்க. ஆனால் அவரை பார்க்க இவங்களை எப்படி சிம்பிளாக இருந்தா, அவங்க இங்கே உள்ள எல்லா இடமுமே அவருக்கு இடம் தான். இந்த வாழைத்தோப்பு அதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே அவருக்கு இடம் தான். 2000 3000 வாழைத்தோப்பு அதெல்லாம் போட்டிருக்காரு. அடுத்ததான் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பச்சையாறு டேம்னு ஒரு டேமுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலையாணி அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்குது. இப்போ அந்த டேமுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் தண்ணி எல்லாம் பாயுது லைட்டா. இது கிட்டே இருக்குன்னு சொன்னா அங்க அதான் சும்மா வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். எப்படி இருக்குன்னு தெரியல. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா களக்காட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தான். இது நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஒரு பிளேஸ் இங்க இருக்கா அப்படின்னு. இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ் தான். இங்க இந்த தண்ணி எல்லாம் வந்துட்டு இருக்கு. டேமுக்கு இப்படி போலாம். இங்க வந்து அடைச்சு போட்டுருக்கு. நம்ம அப்படி மேலே ஏறி போனா டேமுக்கு போயிடலாம். இது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வடக்கு பச்சையாறு. உங்களுக்கு இந்த இடம் தெரியுமான்னு தெரியல, தெரிஞ்சுதான் சொல்லுங்க. இது களக்காட்டுல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு இந்த டேம். இது வந்து ஒரு சூப்பரா இருக்கும்னு நினைச்சுதான் வந்தோம். எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து நம்ம ஊர்ல வந்து மாம்பழத்தாறு டேம் இருக்குன்னு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அப்படி ஒரு டேம் இருக்குது. அதே மாதிரிதான் இந்த டேம்னு நினைக்கிறேன். இப்போ மேல போய் பார்ப்போம் தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு. திடீர்னு பார்த்தோம்னா வெயில் பல்ல கிழிச்சுட்டு அடிக்குதுங்க. இவ்வளவு நேரம் வெயிலே இல்லை அவ்வளவா. இங்க வந்தா திடீர்னு நல்லா வெயில் அடிக்குது. ஆனா இங்க எல்லாம் யாருமே வரல. பத்தியா டேம் பாக்கலாம் முன்னாடி மாதிரி வரமாட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல நீங்க கப்பிள்ஸோட வரணும். அங்கே பார்க் எல்லாம் கட்டி வச்சிருக்கு. தெரியாது உங்களுக்கு, நான் அங்க போய் காட்டி வரேன் மேல. இங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே கிடையாது டேம்ல. அப்படியே தண்ணி எல்லாம் வட்டி தரை வரைக்கும் தெரியுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தரை எல்லாம் கிளியரா தெரியுது. ஆனா இங்க வந்து என்னன்னா கார் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பக்கத்துல அப்படி கார்லாம் வந்திருக்கு. இங்க எப்படி கொண்டு வரணும்னு தெரியல. நாங்க இங்க வரும்போது கேட் எல்லாம் அடைச்சு வச்சிருந்தோம். ஒருவேளை அந்த சைடு எங்க இருந்து வரலாமா என்னன்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா இங்க தண்ணி எல்லாம் வத்தி கிடக்கு. தண்ணி இருந்துனா ஒரு பெரிய டேமா தான் இருக்கு. அவங்க வரைக்கும் கிடக்கு ஃபுல்லா. ஃபைனலி பாத்தீங்கன்னா நாங்க இங்க இருந்து கிளம்பிட்டோம். இங்க வந்து பார்த்தா என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கரெக்டா ஒரு குட்டி மாம்பழத்தாறு டேம் இருக்கு. நம்ம கன்னியாகுமரியில உள்ளவங்களுக்கு தெரியும் மாம்பழத்தாறு எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இதுவும் இருக்கு. தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா வரலாம், வந்து ஒருக்கா பாத்துட்டு போலாம். நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு இது பார்க்காம போனா நல்லா இருக்காது. அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னா களக்காட்டுல இருக்கிற இந்த பச்சையாறு டேம், களக்காட்டுல இருக்க இந்த பச்சையாறு டேமே நீங்க வந்து பாத்துட்டு போங்க. இங்க வியூ நல்லா இருக்கும். அப்புறம் இல்ல இந்த ரீல்ஸ் பண்ணா அதுவும் நல்லா இருக்கும். இல்ல நடந்து போகும்போது சூப்பரா. இங்க பாத்தீங்களா பேக்ரவுண்ட், அந்த ஹில்ஸ் பேக்ரவுண்ட் வந்து செமையா இருக்கு. அதனால இல்ல நடந்து போகும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கார்ல வந்து பைக்ல வந்தா கூட நீங்க அப்படியே வந்தீங்கன்னா மேல வரைக்கும் ஏறி வரலாம். அதனால கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. வந்து பாத்துட்டு போலாம். பெருசா ஆள்லாம் இல்ல, கொஞ்சம் க்ரௌட் எல்லாம் கம்மி. ஈவினிங் டைம்ல வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது.